கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இது வந்து நம்மளோட பிளான்ட் டேங்கோட இன்றைக்கான அப்டேட். ஸோ இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம டேங்க்கில் இருக்கிற அந்த ஷ்ரிம்ப் எல்லாமே வந்து எப்படி ஃபுட்டு போடுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஃபுட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பிளெயினான ஸ்பேஸில் ஃபுட்டு வந்து சிங்கிங் ஃபுட் மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு இருந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் உள்ளே போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஏதாவது ஃபுட் இல்லாமல் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஷ்ரிம்ப்ஸ்லாம் வந்து டெட் ஆயிடுச்சு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ ஷ்ரிம்ப் இதெல்லாம் வந்து காணோம். ஆக்சுவலாக வந்து எல்லோ இருக்குது நம்மக்கிட்ட, ரெட்டு போட்டிருந்தோம், பிளாக் போட்டிருந்தோம், ப்ளூ போட்டிருந்தோம். இப்போ வந்து எல்லோ இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது, பட் ப்ளூ மட்டும் ஒன்று கூட இல்லை. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளூ ஷ்ரிம்ப் வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பார்க்கல. ஆனால் இந்த ஷ்ரிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆகி ஒரு 7-8 ஃப்ரைஸ் கிட்ட வந்துச்சு. அந்த ப்ரீடிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரைஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆனது. அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெட்டு ஷ்ரிம்ப் வந்து எக் வச்சது. ஆனாலும் வந்து அது டெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஷ்ரிம்ப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக் வச்சு லே பண்ணிடுச்சு. ஒரு 10லேருந்து 12 ஃப்ரைஸ் வெளில வரும். ஆனாலும் அதில் 1, 2 இறந்து போகும். அது போக மீதி வந்து சர்வைவ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரீடிங்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோஸ், அந்த வுட்டு இது மேலலாம் இருக்கிற அந்த ஆல்கி எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி விட்டுருச்சு. இது வந்து இதோட பர்பஸே என்னன்னாக்கா, அந்த பிளான்ட்ஸை வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். அது ஒரு ஈகோசிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும். பட் இது கூட வந்து நீங்கள் கப்பீஸ் வந்து போட முடியாது. போட்டிங்கன்னா கப்பீஸ் வந்து இந்த ஷ்ரிம்ப்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சாப்பிட்ரும். அது யூஸ்வலாகவே நடக்கும். ஆனால் வந்து நான் இது வரைக்கும் போட்டு ட்ரை பண்ணதில்லை. சாப்பிடுமான்னு செக் பண்ணி பார்த்ததில்ல. பட் ஆனால் இந்த டெட்ரா ஃபிஷஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக அது கூட போடலாம். இந்த டெட்ரா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து அழகாக ஸ்கூலிங் ஃபிஷ் தான் இருக்கும். அதாவது நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா, அப்புறம் இது ஒரு டெட்ரா. இதோட பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபுட் ஃபீடர் வந்து மேனுவல் ஃபுட் ஃபீடர் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து நம்ம அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபுட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டா பாட்டிலோட டாப் போர்ஷன் அதை கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு மேலே வழியாக ஃபுட்டு போட்டோம்னாக்கா அது வழியாக வரும். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போய் அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபிஷ் ஃபீடர்னு சொல்லிட்டு விற்கிது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, மேனுவல்லே இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 1500, 2000 அப்படி ஆகும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் ஃபீடர் ஒன்று நம்மக்கிட்ட அவைலபிள் திங்ஸ் வச்சு எப்படி செய்யணுன்றத ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.